ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் குளிருக்கு ஏற்ற மாதிரி நல்ல காரசாரமான சின்ன வெங்காய குழம்பு செய்யலாமாங்க. இந்த சின்ன வெங்காய குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸி. வெங்காயம் மட்டும் தொளிச்சா போதும், 10 நிமிஷத்தில் இந்த குழம்பு செஞ்சிடலாம். வாங்க இந்த சின்ன வெங்காய குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பேனில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய்க்கு பதிலாக கடலெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம், 5 பல்லு பூண்டை நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டோட கலர் மாறினதும் 1/2 கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் இதில் 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. பாருங்க, வெங்காயம் பூண்டோட கலர் மாறி வெங்காயம் சூப்பராக வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் 1 கப் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒன்றாகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சிருங்க. பாருங்க, எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு தக்காளி சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதை ஒரு டைம் இந்த மாதிரி கலந்துட்டு இப்போ இதில் மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள். இது நான் கலருக்காக போட்டிருக்கேன். போட்ட மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சுங்க. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டதுக்கப்புறம் இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது குழம்ப மூடி வச்சு தண்ணி எல்லாம் நல்லா சுண்டுற வரைக்கும் வேக விட்டுருங்க. பாருங்க, எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு தக்காளி நல்லா வெந்து குழம்பு நல்லா சுண்டி வந்திருக்கு. இதை ஒரு டைம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நெல்லிக்காய் சைஸ் அளவுள்ள புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த புளி தண்ணியை இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் தேவைப்பட்டது, அதனால் நான் ஊற்றிக்கிட்டேன். இப்போ புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா குழம்பு ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த குழம்ப 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சு வேக விட்டுருங்க. பாருங்க, குழம்போட கலர் நல்லாவே மாறிடுச்சு. தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி சூப்பரான சின்ன வெங்காய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் குழம்போட ஒன்றாகிற மாதிரி ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஆப்ஷனல் தான். பாருங்கள், 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே சூப்பரான சின்ன வெங்காயம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதம், இந்த குழம்பு, கொஞ்சமாக அப்பளம் இருந்தால் போதும். ஆஃப்டர்நூன் லஞ்ச் ஈஸியாக முடிச்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த சின்ன வெங்காய குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.